குவைத்தினுடைய எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு, அதற்கான ஆதாரங்கள் இருக்கு. குவைத் சைடில் இருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய நீர் உற்பத்தி ப்ளஸ் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ரிஃபைனரி ஆலை மீது ஈரான் அட்டாக் பண்ணார். தொடர்ச்சியாக அணுக்கதிர்வீச்சு ஆபத்து இருக்குமோ அப்படிங்கிற அச்சம் வேற அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, குவைத் அரசு உங்களுடைய ஜன்னல்களையும் வீடுகளையும் மூடிக்கொள்ளுங்கள்னு இடையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததை யாருமே எதிர்பார்க்கல. அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு. அதனை தொடர்ந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குவைத் சைடில் இருந்து திங்கட்கிழமை காலையில் வெளியில் வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு, ஜஸ்ட் நான் இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிவிப்பு. ஒரு இந்தியர் ஒருவர் மரணம் அப்படின்னா அவருடைய பெயர் என்ன அப்படிங்கிற வெளியாகலை. அது மட்டும் கிடையாது, அங்கே நடந்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது அந்த நீர் உற்பத்தி ப்ளஸ் அதாவது நீரை சுத்திகரிப்பாங்கல்ல, இப்போ கடல் நீரை நல்ல தண்ணியாக சுத்திகரிக்கணும், அந்த ரிஃபைனரி ஆலை மேலேயும் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலை மீதும் அட்டாக் நடந்திருக்கு. இது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான். இது ஈரான் செய்யக்கூடிய செயல்கள் இப்போது குவைத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் ஈரான் இதை செய்தாக வேண்டிய சூழல் எப்படி ஏற்படுது அப்படின்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்யக்கூடிய அந்த வஞ்சக சூழ்ச்சி ப்ளஸ் தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை முதற்கொண்டு கொண்டிருக்காங்க. இந்த காரணங்களால தான் ஈரான் அரசு மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய நகரங்கள் மீதையும் நாடுகள் மீதையும் அட்டாக் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம்.